கர்த்தர் சொல்ற வசனத்தை வாசிங்க. ஏசாயா 62:4 வசனம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், நீ எப்சிபா என்றும், நீ எப்சிபா என்றும், உன் தேசம் பியூலா என்றும் உன் சொல்லப்படும். தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென் சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், எதெல்லாம் உன் வாழ்க்கையில பாழாக்கப்பட்டதோ, பாழாய் போனதோ, அதை நான் சீர்படுத்துவேன், அதை நான் செம்மைப்படுத்துவேன், அதை நான் சரியாக்கி கர்த்தர் உங்கள் மீது பிரியமா இருக்கிறார் என்கிறதை அவர் வெளிப்படுத்துவாரா? கையை மேல விட்டு ஆமென் சொல்லுவோம். ஆமே. கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு அவர் வந்த நிறைய காரியங்கள் உண்டு. ஆனா கர்த்தர் எதற்காக வந்தார் என்பதற்கு மேத்யூ 18:11 வாசிக்கிறோம். மத்தேயு 18:11 வாசிக்கிறோம். கெட்டு போனதை அவர் ரட்சிக்கும்படியாக பூமிக்கு வந்தாராம். பல நேரத்துல நம்ம வாழ்க்கைய நாமே கெடுத்து கொள்ளுகிறோம். நம்ம வாழ்க்கையை நம்மளே எப்படி கெடுத்து கொள்ளுவோம்? நம்ம வார்த்தையினால, அவ்விசுவாசத்தினால, கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஏதோ ஒரு பாவ செய்கையினால, பழக்கத்தினால நம்முடைய வாழ்க்கையை நாமே கெடுத்து கொள்வோம். ரெண்டாவது, எது நம்ம வாழ்க்கையை கெடுக்கும் அப்படின்னா, சத்ரு நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போடுவான். சத்ரு நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போடுவான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, சத்ரு சாத்தான் அவன் திருடவும் கொல்லவும் வருகிறானாம். எதெல்லாம் நல்லா இருக்கோ அதை அவன் கெடுத்து சின்ன பின்னமாக்குவான். ஆனா மனுஷகுமாரனாக இயேசு கெட்டு போனதை ரட்சிக்கும்படியாக அவர் நமக்காக இறங்கி வந்தார். நீங்க இந்த லூக்கா 19:10 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கும்படியாக கர்த்தர் வந்தார் என்பதாக எழுதப்பட்டிருக்கும். லூக்கா 19:10 வாசிக்க கேட்போம். இழந்து போனதை தேடவும், இழந்து போனதை தேடவும், ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக யோர்தான் நதி அண்டையில நடந்து வரும்போது அவரை யோவான் ஸ்நானகன் பார்க்கிறான். பார்த்து சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இவர்தான் என்று சொல்லி இயேசுவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் விசுவாசிக்க வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்ன அப்படின்னா, நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து கெட்டு போனதெல்லாம், எதெல்லாம் கெட்டு போயிருக்கோ, எதெல்லாம் அழுகி போயிருக்கிறதோ, எதெல்லாம் பாழானதோ அவைகளை மீண்டுமாக சீர்படுத்தி ரட்சிக்கும்படியாக இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கையை மேல ஆமென் சொல்லுங்க. ஆமென்.